கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு இயக்கம் இணையத்துல வைரலாகி படுவேகமா விவாதிக்கப்பட்டு வந்தது. சமூக வலைதளங்களை தாண்டி இந்திய அரசியல்லையும் முக்கிய விவாத பொருளா மாறி இருந்தது. இதோட தாக்கமே இன்னும் அடங்காத நிலையில தற்போது அதற்கு எதிராக ஒரு முயல் கட்சியும் உருவாயிருக்கு. இது ஏதோ கார்ட்டூன் கதையெல்லாம் இல்ல, உண்மையாகவே சமூக வலைதளங்கள்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வாங்க முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கரப்பாம்பூச்சிய சின்னமா வச்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க உயிர் பிழைப்போம் அப்படின்னு ஜென்சி இளைஞர்கள்லாம் காமெடியா கலாய்த்து அரசியல் மீம்கள் போட்டு ஆரம்பித்தது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. வேலையின்மை, தேர்வு மோசடி, வேலைவாய்ப்பு குறைவு அப்படின்னு பல விஷயங்களை நேரடியா பேசாம கரப்பாம்பூச்சி கட்சி மூலமா கிண்டலா பேசினாங்க. இதோட மெத்தடு புடிச்சு போய் இதுக்கு லட்சக்கணக்கான பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து சமீபத்துல இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி தங்களோட முதல் போராட்டத்தை டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல பண்ணாங்க. இந்த நிலையில தான் கரப்பாம்பூச்சி கட்சி மட்டும் ஏன் நாமும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்கோஷ் ஜனதா பார்ட்டி, அதாவது முயல் மக்கள் கட்சியை அறிவிச்சிருக்காரு யூடியூபரும் பிக் பாஸ் வினருமான எல்விஷ் யாதவ் என்பவர். இதுக்கு முயல்னு ஏன் பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு விளக்கமும் அவர் கொடுத்திருக்காரு. அதாவது கரப்பாம்பூச்சி போல பயங்கரமா இல்லாம கியூட்டாவும் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் முயலாம். அதனால நாங்க பாசிட்டிவா பாலிடிக்ஸ பண்ண போறோம் அப்படின்னு காமெடியா ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. அதோட இந்த பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையும் வெளியிட்டிருக்காரு. அதுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச கேரட் அப்படின்னும், நாட்டின் அதிகாரப்பூர்வ காய்கறியா கேரட் ஆக்கப்படும் அப்படின்னும், முயல்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் அப்படின்னும், நீளமான காதுகள் உள்ளவர்களுக்கு சிறப்பு மரியாதை அப்படின்னும் சம காமெடியா வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, விரைவில் டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல கூட்டம் நடத்த போறோம், அங்க வரவங்களுக்கு ஃப்ரீ கேரட் தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, சோசியல் மீடியால கரப்பாம்பூச்சி கட்சி விசஸ் முயல் கட்சி அப்படின்னு ரெண்டு தரப்பு உருவாச்சு. ரெண்டு தரப்பும் போஸ்டர்ஸ், மீம்ஸ், தேர்தல் பிரச்சாரம், அரசியல் விவாதம் மாதிரி கண்டென்ட்களை போட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வெறும் ஜோக்கா மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் பேசாத சில பிரச்சனைகளை கூட இளைஞர்கள் இந்த மாதிரி மீம் கட்சிகள் மூலமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் சிலர் இத மீம் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல அரசியல் கூட்டங்கள் வைரலாகும், இப்போ கரப்பாம்பூச்சியும் முயலும் வைரலாகுது. இதுல ஜெயிக்க போது யாரு, கரப்பாம்பூச்சியா இல்ல கேரட் சாப்பிடுற முயலா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.